என்ன இருந்தாலும் நான் நியாயமானவன். சாப்பிட்ட சரக்குக்கு காசு கொடுக்கணும். 270 ரூபாய். நான் கணக்குல கரெக்டா இருப்பேன். வரட்டா வெள்ள ராஜ்கரண்ண. பாய்ண்ண. இவன் இருக்கிற வரைக்கும் அடிக்கடி வந்துட்டு போலாம். என்னடா ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுடா. ஓகேமா. கேக் கட் பண்ணுங்க மகேஷ். பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Mahesh. அம்மா எனக்கு வேண்டாம். முதல்ல வருஷாக்கு கொடு. என்ன ஆண்டி இதெல்லாம்? நீங்க தான் ஃபர்ஸ்ட். சரிம்மா. குட்ரா. வர்ஷா நீயும் ஊட்டுமா? கை கொடுங்க மகேஷ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. மகேஷ், உன்னோட பர்த்டேக்கு முதல் விஷ் என்னோடது தான். ஐ எம் வெரி ஹாப்பி மகேஷ். சரி மகேஷ், நீ தூங்கு. சரிங்கம்மா. போலாமா வர்ஷா? சரிங்க ஆண்டி. நீ தூங்கு. சரிங்கம்மா. தேங்க்யூ. பாய். பாய். குட் நைட். சரி வா. குட் நைட் டா. பாய். பாய். என்ன வச்சுக்கிட்டே நீ அவளுக்கே கூட்டி விடுற, அவ உன கூட்டி விடுறா. இத பாக்குறதுக்கு தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தனா? பாரு, அம்மா சொல்லும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? எல்லாமே நடிப்பு தானே. நடிப்பா இருந்தாலும் என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது மகேஷ். சரி சாரி. நான் வேணா தோப்பு கண்ணம் போட்டா? போதும் போதும் போதும். சரி நான் கிளம்பிட்டா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அம்மா, உனக்கு துணைக்கு வந்தவர் எங்க இருக்காரு? அவரு வெளியே தான் இருப்பாரு. நான் கிளம்புறேன். சரி இரு. வா, மெதுவா வா. வா வா வா. சரி பாத்து போ. பை. போ. பாப்பா, அண்ணா இங்கதான் இருக்காரு. அண்ணா. என்னம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேனா? ஓகேம்மா, வா போலாம் போலாம். வா 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 போலாம். டைம் ஆயிடுச்சு. இல்லனா வெளியே இந்த சைடா தூக்க கலக்கம்மா. சாரிம்மா, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. வா 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 வா. அண்ணா இப்படி இல்லனா அப்படினா. அப்படியா? தூக்கம்மா. வா வா வா. பத்திரமா வீட்டுக்கு போயிருமா. ரத்னோ, ரத்னோ. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏய், எதுவும் பேசாத. நான் இப்ப கொல்ல வெறியில இருக்கேன். நீ வண்டி எடுப்போ. இப்பவே அவள குடும்பத்தோட எரிச்சு சாம்பலாக்குனாதான் யாத்திரை அடங்கும். பவானி விஷயத்துல மாப்பிள்ள தான் அவரோட முடிவை மாத்திட்டாருலக்கா. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணோட கதையை முடிக்கணும்னு சொல்றீங்க? காதல் கதை முடிவுக்கு வந்துருச்சுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் முடியலடா. ரகசியமா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? நான் உன்னை எதுக்கு அறிஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையேக்கா.
அச்சி! தொட்டி மாடு மாதிரி வளர்ந்திருக்கே, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? மகேஷ் மேல ஒரு கண்ணு வேடான்னு சொன்னா நீ நைட்டு ஃபுல்லா நல்ல தண்ணிய போட்டுட்டு மப்பல தூங்கிருக்க. அந்த பவானி தைரியமா மகேஷ் இருக்கிற ரூம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா. என்னக்கா சொல்றீங்க? பவானி மகேஷ் தேடி வந்தாளா? நீங்க அவளை பாத்தீங்களா? மகேஷ் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வர்ஷா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ நான் மகேஷோட ரூமுக்கு போனேன். அப்போ அவன் ரூம்ல ஒத்த கால் கொலுசு கீழே விழுந்து கிடந்திருந்தத நான் பார்த்தேன்டா. நல்ல வேளை என் கண்ணுல பட்ட கொலுசு வர்ஷா கண்ணுல படல. வர்ஷா இருந்ததுனால நைட்டு பவானி உயிர் பொழைச்சு போயிட்டா. மாப்பிள்ளை கிட்ட இதை பத்தி கேட்டீங்களாக்கா? கேட்கல, கேட்கவும் வேண்டாம். முதல்ல அந்த பவானி கதையை முடிப்போம். கிளம்பு, போய் கார் எடு. அக்கா நீ போய் காரை எடுறா. சரி. சீக்கிரமா போடா. சொல்லு ராஜி. ஹலோ அகிலா, எங்க இருக்க? அந்த பவானி கதையை முடிக்க கொலை வெறியோட அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அகிலா, என்ன என்ன நடந்துச்சு ராஜி? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என் பையன் விஷயத்துல நீ சொன்னதுதான் சரியா போச்சு அகிலா. அவன் இன்னும் அந்த பவானிய மறக்கல. நேத்து நைட்டு அந்த பொண்ணு திருட்டுத்தனமா மகேஷ் ரூமுக்கு வந்து பர்த்டே கொண்டாடிட்டு போயிருக்கா. இன்னைக்கு அவளுக்கு டெத் டே கொண்டாடாம நான் விட மாட்டேன். ராஜி ராஜி, அவசரப்படாத. நான் சொல்றத பொறுமையா கேளு. என் நெஞ்சு எரியற மாதிரி அவ உடம்பு எரிய நோக்கல. அப்பதான் என்னால பொறுமையா இருக்க முடியும். இது பாரு ராஜி. ராஜி காம் டவுன். நான் சொன்னா நீ கேப்பல்ல? முதல்ல நீ காரை ஓரம் கட்டு. தம்பி, என்னக்கா? காரை ஓரமா நிறுத்து. சரிங்கக்கா. இத பாரு ராஜி, நீ இப்ப போய் பவானி ஏதாவது செஞ்ச, இது வரைக்கும் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச மகேஷோட லவ் விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிரும். அதனால யாருக்கு நஷ்டம்? உனக்குதான் ராஜி அவமானம். அதுக்காக அந்த பொண்ணு சும்மா விட சொல்றியா? பாரு ராஜி, தப்பு அந்த பொண்ணு மேல மட்டுமா, மகேஷ் மேலயும் இருக்குல்ல. அதனால நாம முதல்ல சரி பண்ண வேண்டியது மகேஷ தான். நீ மகேஷ் கிட்ட போய் பொறுமையா பேசு. விஷயத்தை காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்க பாரு ராஜி. ஆத்திரப்பட்டு இந்த விஷயத்தை பெருசு பண்ணிடாத ராஜி. ராஜி, நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் சொல்ற மாதிரி கேப்பல்ல? அகிலா, நீ சொல்றதுனால நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நான் மகேஷ் கிட்ட பேசுறேன். குட். நீ வீட்டுக்கு போ. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே. காரை திருப்புடா. அக்கா ஏங்கா? நான் சொல்றேன்ல, காரை திருப்பு திருப்பு. சரிக்கா.
யார் பேருக்கு அர்ச்சனை? அகிலாண்டேஸ்வரி அம்மா பேருக்கு. தட்ட தொட்டுக்குங்கோ. அகிலாண்டேஸ்வரி நாம்யாஹ இமம் யஜமான்யாஹ சகல காரிய ஜெயத்வதா சுத்தியர்த்தம் ஸ்ரீமதே முத்துமாரி அம்பிகாயை. முகத்தை பார்த்தா சீரியஸா இருக்கு. டெமோ பத்தின யோசனையில தான் வராப்புல இருக்கு. அது இன்னைக்கு நல்லபடியா நடக்காது. நந்தினி ஏற்பாடு பண்ணிருக்காளே அந்த ஜெனிஃபர், அவ எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வைப்பா. வா வா. டிரைவர் வேகமா போப்பா. இவ்ளோ மெதுவா போயிட்டு இருக்க. டைம் ஆச்சு. அங்க எல்லாரும் அக்காக்காக வெயிட்டிங். முதல்ல கோவிலுக்கு போ. கோயிலுக்கா? அக்கா இப்ப எதுக்கு கோயிலுக்கு? அங்க ஆபீஸ்ல டெமோ பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நம்ம முதல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். போற வழியில தான் கோவில் இருக்கு. டெமோ ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 10 நிமிஷத்துல எல்லாம் ஒன்னும் ஆயிட போறது இல்ல. கடவுளே, உன்னோட அருளால ஸ்கின் ஷீட் டெஸ்ட் நல்லபடியா முடிஞ்சது. இன்னைக்கு ஆளுங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறோம். இதுவும் நல்லபடியா முடியணும். என் மேல நம்பிக்கை இல்லாம தான் அம்மா இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த டெமோ நல்லபடியா முடிஞ்சாதான் அம்மாக்கு என் மேல நம்பிக்கை வரும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் இல்ல, எந்த விசேஷ நாளும் இல்ல. அப்புறம் எதுக்கு இவ கோயிலுக்கு போகணும்னு சொல்றா? ஒருவேளை இன்னைக்கு டெமோல பார்வதி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக போவாளோ? இவ மனசுல அந்த பார்வதி ஜெயிக்கணும்னு தான் இருக்கு. ஆனா வெளியில அவளை பிடிக்காத மாதிரி நடிக்கிறான். அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு டெமோல அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதுக்கு கருணை காட்டு தாயே. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரியாயுக்ஷேமேந்திரியே பிரததஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்து. இந்தாங்கோ குங்குமம் வாங்கிக்கோங்க. நான் பிரகாரம் சுத்திட்டு வந்து வாங்கிக்கிறேன். சரிம்மா. 1000 தான் இருந்தாலும் பார்வதி மூத்த மகன் ஆதித்யோட பொண்டாட்டியாச்சே. அதுவும் ஆசை மகன். அந்த பாசம் விட்டு போகுமா? அதனாலதான் உள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா அவ கூட சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்களா? நல்ல வேஷம் போட்டு நடிக்கிறான். இருக்கட்டும், உங்க வேஷத்தெல்லாம் கலைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு டெமோல பார்வதி ஜெயிச்சிட்டா, அதுக்கு வேண்டிக்க தானே கோயிலுக்கு போனோம்னு சொல்ற. நான் விட மாட்டேன். நீ எப்படி கோயிலுக்கு போறன்னு பாக்குறேன். அக்கா டைம் ஆச்சுக்கா. கோயிலுக்கு போயிட்டு ஆபீஸ் போறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும்க்கா. நாம முதல்ல ஆபீஸ்க்கு போய் டெமோ பார்த்துட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா போய் சாமி கும்பிடலாம்ல. அதுக்கு இல்லக்கா, உங்களுக்கு பொதுவா ஆபீஸ்க்கு லேட்டா போனா பிடிக்காது இல்ல, அதனாலதான் சொன்னேன். கார அந்த பூக்கடை பக்கமா நிறுத்து. ஓரம் கட்டங்க. பூக்கடையா? அங்கதான். அக்கா ஏக்கா இங்க நிறுத்திருக்கீங்க? நீ ஒண்ணு பண்ணு, இறங்கி அந்த கடையில இருந்து அந்த மாலையை வாங்கிட்டு வா. மாலையா? நம்ம கோயில் கிட்ட தான் பூக்கடையெல்லாம் இருக்கும்ல, அங்க போய் வாங்கிக்கலாம். இங்க இருந்து வாங்கிட்டு வா போ. உசர மட்டும் வாங்கு. நீ நடந்தே ஆபீஸ்க்கு வா, அப்பதான் நீ திருந்துவ. வண்டி எடுங்க. அக்கா 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 நில்லுங்க. விட்டுட்டு போயிட்டா.
வாயில சனி. வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். இப்ப எப்படி ஆபீஸ் போறது? சொல்லு ராஜி. அகிலா, நீ எங்க இருக்க? ஆபீஸ்க்கு போற வழியில கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. எந்த கோவில்? அம்மன் கோவில். அது என் ஆபீஸ்க்கு போற வழியில ஒரு மால் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கே கோவில், அதுதான். அந்த கோவிலா? ஓகே ஓகே, நீ கோயிலே இரு, நான் வந்துடுறேன். என்ன, ஏதாவது விஷயமா? மகேஷ கூட்டிக்கிட்டு உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் அங்கேயே வெயிட் பண்றேன், வந்துரு. ஓகே. சரி, போன் மகேஷ் கிட்ட கொடு. சரி, கொடுக்கறேன். அகிலாண்டேஸ்வரி ஆண்டி பேசுறாங்க, பேசு. குட் மார்னிங் ஆண்டி. ஹாப்பி பர்த்டே மகேஷ். குட் மார்னிங். தேங்க்யூ ஆண்டி. என்ஜாய் யுவர் டே. போன் அம்மா கிட்ட கொடுப்பா. ஓகே ஆண்டி. அகிலா, நான் அதோ கோயில் பக்கத்துல வந்துட்டேன். சரி, 5 நிமிஷத்துல நானும் வந்துடுறேன். பாய். சரி. அகிலா எங்க இருக்கா? ராஜி, வா. டேய், அகிலா ஆண்டி அங்க இருக்காங்க, போலாம் வா.